நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் கிளாஸ் பேங்கிள்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் சேனல். நம்ம சேனலில் இதான் நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோனா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படின்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் உள்ள வேஸ்ட் கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ விட் தேவையோ அத்தனை பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 9 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த 9 பேங்கிள்ஸை சிங்கிள் பேங்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே க்ளூ அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணிடுங்க. எல்லா பேங்கிள்ஸுமே மர்ஜ் பண்ண அப்புறம் ஒரு 5 to 10 minutes காய வச்சிடுங்க. அது காஞ்சிட்ருக்கிற டைமில் நம்ம த்ரெட் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இல்லைன்னா நோட் புக்ஸில் 25 or 30 ரவுண்ட்ஸ் சுற்றிக்கோங்க. உங்களுக்கு அகலம் ரொம்ப வரணும்னு சுற்றுனீங்கன்னா இந்த சில்க் த்ரெட் ரொம்ப சீக்கிரமாகவே சிக்கலாகிடும். அதனால் கம்மியாகவே எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக கம்மியாகவே சுற்றுங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே இந்த த்ரெட் சுற்றி டெக்கரேட் பண்ண வேண்டியது தான். த்ரெட் சுற்றினதுக்கப்புறம் பாருங்கள்,
இதை கிளாஸ் பேங்கிள்னு சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே கூட கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் இதை விட அழகாக மாறிடும். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஹாஃப் ஒயிட் பேர்ல்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இதுதான் எடுக்கணும்னு இல்லை, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் ஸ்டோன் செயின், எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலி நம்ம இந்த பேங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோங்க. இந்த பேங்கில் நீங்கள் சிங்கிளாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம், ஆர் இதுக்கு நீங்கள் கூட கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் சிங்கிளாக போடாமல் ஒரு 3 பேங்கிள்ஸாக போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is bye from வினிஷா. இது உங்கள் சேனல் ஆகாவே தாங்க.